கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை நீதிமொழிகள் 12:13. Proverbs 12 chapter verse 13. துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீதிமான்களோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். நீதிமான் தானே பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். இதை பார்க்கிற யாராவது இன்னும் ஏசப்பாவை ஏத்துக்காம இருந்தீங்கன்னா ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும். உங்க ரத்தத்தினால என்ன கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். அப்பா சொல்றாங்க, நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். இன்னைக்கு ஏதாவது ஒரு நெருக்கத்துல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு போராட்டத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, எல்லா நெருக்கத்திலிருந்தும் உங்களை நீங்களாக்கி மீட்பேன் என்று சொல்லுகிறார். அதே வசனம் முதல்ல என்ன போட்டிருக்காங்க? துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. இப்போ அவனுடைய வாய் சரியில்லாததுனால அவன் என்னன்னு சொல்றாங்க? துன்மார்கன்னு சொல்றாங்க. ஒருத்தனுடைய வாயை வைத்துதான் அவன் நல்லவனா கெட்டவனான்றதே இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள் 21:23 Proverbs 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். எதை காக்கணுமா? நாவை காக்கணும். நாம் பேசுகிற வார்த்தைகள், ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், விசுவாச வார்த்தைகளை அப்பா நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அதை தான் என்ன பண்ணணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவே கூடாது. அதனாலதான் அங்க சொல்றாங்க, துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. அவன் பேசுகிற அந்த வார்த்தையே அவன் எங்க கொண்டு போய் விட்டுரும்? எல்லா மோசமான காரியங்களுக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் பேசுற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். Proverbs 11:8. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்பா சொல்றாங்க, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அப்பாவுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த இக்கட்டுல இருந்து அப்பா என்ன பண்ணுவாங்க? நீங்களாக்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கல, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க பேசணும். அப்பா நிச்சயமாக எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக ஜீவனாக வந்து நிற்கும். நம்ம யாரோட பிள்ளை? ஏசப்பாவுடைய பிள்ளை. அப்போ அவர் பேசும்போது நடக்குதுன்னா நம்ம பேசும்போதும் நடக்கும். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து பேசும்பொழுது அது நடக்கும். விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்கன் வருவான். நீங்க இருந்த இடத்துல யாரு வருவா? துன்மார்கன் வருவான். அதனாலதான் பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவர் பார்த்துப்பார். அவரு யாரை எங்கோ கொண்டு வந்து வைக்கணும். உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்யலாம், தந்திரங்கள் செய்யலாம், கிரியைகள் செய்யலாம், என்ன வேணாலும் செய்தி அனுப்பட்டுமே. அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஏசப்பா பெரியவர். எரேமியா 1:8 சொல்லுவாங்க, ஜெரேமியா 1:8, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமா அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், உங்க வேலைக்கு ஓல வைக்கட்டும், என்ன வேணாலும் செய்துட்டு போட்டுமே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாங்க. இங்க தானியல் ஒரு மனுஷனை பார்ப்போம். அவருக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க? தானியல் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் வசனம். டேனியல் 6th chapter 4th verseல பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கிற பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் தானியலை கொலை பண்றதுக்கு வழி பண்றாங்க. அவங்க எவ்வளவு காரியத்தை செய்யறாங்க. அதுல ஒரு காரியம் தான், சிங்க கேபில தூக்கி அவரை போட்டு கொல்லணும்னு பாக்குறாங்க. ஆனா தானியல் எப்படி இருந்தார்? தானியலை ஏசப்பா எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னா, அதே தானியல் 6:27, டேனியல் 6:27, தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். சிங்கங்களின் கவியில அப்ப எப்படி இருக்காங்க? தப்புவிக்கிறவரா இருக்கிறாங்க, அடுத்து ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையானதுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். பூமியில தேவையானதையும் கொடுப்பார். அடுத்து ரட்சிப்பு.
நித்திய ஜீவன், நித்திய காலமா அப்பா கூட இருக்கிற அந்த ரட்சிப்பையும் கொடுப்பாரு. வானத்திலும் பூமியையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பா எப்படிப்பட்ட அப்பா? வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். அவருக்கு இது லேசான காரியம். அவர் ஒருவராய் வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், எல்லாம் படைச்சார். உங்களுடைய தேவை தேவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 6th chapter verse 24, தானியேலுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பினாங்களோ, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெவியில போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. உங்களுக்கு விரோதமா எலும்பி இருக்காங்களே, நீங்க கவலையே பட வேணாம். அவங்களை எங்க கொண்டு போய் போடணும்னு அப்பாவுக்கு தெரியும். நீங்க அந்த அதிகாரத்தை முழுதா படிச்சீங்கன்னா, தானியேல அதே சிங்கங்கள் கெபியில போடுறாங்க. தானியேலுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவனை பகைக்கிறவர்கள் போட்டவனைய கீழே விழுகிறதற்கு முன்பாகவே அவங்க எலும்புகள் நொறுங்கி விழும்படி எல்லாரும் செத்து போனாங்க. முன்னாடி வசனம் பாருங்க, 23:23. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் என்ன பண்ணாரா? விசுவாசித்தபடியால். தானியேலுக்கு சேதம் வராத ஒரே காரணம் அவர் விசுவாசித்தபடியால். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வியாதியா இருக்குதா, உடம்பு சரியில்லையா, அவருடைய தழும்புகளால எனக்கு சுகம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பேசுங்க. அப்பாவோட வார்த்தையை விசுவாசமாய் பேசும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக ஜீவனாய் வந்து நிற்கும். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் இந்த புதிய வாரத்திலும் இப்படி பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இப்பொழுதும் அப்பா நீங்க பேசியிருக்கீங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி அவங்க பேசுகிற அந்த பேச்சு, நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அது ஜீவனை தருகிறது. கெட்ட வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்களை துன்மார்கனாய் மாற்றி விடுகிறது என்று சொல்லி அருமையான வார்த்தைகளை பேசுனீரப்பா. அதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் மந்திர தந்திர கிரியைகள்ல கட்டுகள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா இப்பொழுது உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கிற எல்லா அசுத்தாவிகள் கிரியைகள் உங்க வீட்டிலேயே சுத்தி வந்து கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்களை உங்க வீட்டுல செய்து கொண்டு இருக்கு. அது எல்லாவற்றிலிருந்தும் இந்த காலை நேரத்துல அப்பா விடுதலை தராங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க அப்பாவை நம்பி வந்தபடி இதனால அப்பாவை விசுவாசிக்கிறதுனால இந்த அற்புதத்தை செய்கிறார். அந்த கிரியைகள் இப்பொழுதே உங்க வீட்டை விட்டு வெளியேறி ஓடுகிறது. அதே போல சிலருக்கு பிசினஸ்ல அதே போல மந்திர தந்திர கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. இப்பொழுதும் உங்க பிசினஸ்லயும் அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கே இப்பொழுது இந்த நொடியே அப்பா விடுதலையை கொடுத்து கொண்டிருக்காங்க. அதே போல சில மந்திர கிரியை நிமித்தம் மனிதர்கள் சாக வேண்டும் என்று செய்திருக்க அந்த கிரியைகள் இப்பொழுது உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. உங்க லிவரை பிளாக் பண்ணிருக்கிற அந்த கிரியைகள் இப்பொழுது வெளியேறுகிறது. அதே போல ஐசியூல படுத்த படுக்கையா இருக்கிற தகப்பன இப்பொழுதும் அந்த ஃபீவர் விட்டு வந்து டாக்டரால என்ன வியாதி என்று டயக்னைஸ் பண்ண முடியாதபடி இருக்கிற அந்த வியாதியை இப்பொழுது நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்கப்பா. இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கதறிக்கொண்டிருக்கிற தாயாருக்கு இப்பொழுது நீர் ஆறுதல் செய்கிறீர்கள். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே இந்த நொடியே இந்த அற்புதத்தை செய்கிறீர்கள். யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செய்றீங்க. இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக எல்லாருக்கும் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. அதே போல யாரெல்லாம் ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நல்ல வீட்டை நீர் தருகிறீரப்பா. அவளுக்கு நிச்சயமாய் ஒரு வீட்டை உண்டு பண்ணி தருகிறீர். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் குழந்தை பாக்கியத்தை நீர் அருள் செய்கிறீர். ராஜா, இந்த அற்புதத்தை இப்பொழுதே நீர் செய்கிறீர். திருமணம் தடைப்பட்டு இருக்கு, மனம் நொந்து பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. தகப்பனே, நீர் அவர்களுக்கு காணாவூர் திருமணத்தை போல நேர்த்தியாய் திருமணத்தை நடத்த போகிறது. அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும்
உம்முடைய ஞானத்தை கொடுத்து அவர்களே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் என்ன தேவையோடு கூட இந்த காலை நேரத்துல பார்க்கிறாங்களோ எல்லாருடைய தேவைகளை நீர் சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, குடும்பத்தை ரட்சித்து இந்த நாள் முழுவதும் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.